அத்தியாயம் 86 நன்மையை திருப்பித் தருதல். இந்த நேரத்தில் ஆச்சரியங்கள் மறத்துப்போன நிலவன் இன்னும் ஆச்சரியப்பட்டான். ஏனென்றால் செரில் உண்மையில் நடக்கும் என்று எதிர்பார்க்காத ஒன்றாக மாறிவிட்டான். மந்திரவாதி. செரில் இப்போது ஒரு மந்திரவாதியாகிவிட்டான். நிலவன் ஏற்கனவே ஒரு தேர்வு வழங்கப்பட்டபோது இந்த தெய்வீக திறனை மறுத்துவிட்டார். ஏனெனில் அவன் தேர்ந்தெடுத்த 3 தெய்வீக திறன்கள் அவருக்கு மிகவும் கவர்ச்சிகரமானதாக இருந்தன. செரிலின் தற்போதைய திறன்கள் அந்த தெய்வீகத் திறனைக் கொண்ட ஒருவருக்கு சமமாக இல்லாவிட்டாலும் இது நிலவனுக்கு பல கதவுகளைத் திறந்திருந்தது. எதிர்காலத்தில் செரில் நிச்சயமாக அவனுக்கு ஒரு முக்கிய பங்கை வகிப்பார். நீங்கள் அனைவரும் என்னுடன் வாருங்கள், நிலவன் பேசினார். அவர்கள் முந்தைய சுரங்கப்பாதையை நோக்கி நடக்கத் தொடங்கினர். அங்கு அவர்கள் இறக்காத லிச்சின் எலும்புக்கூடு இராணுவத்துடன் சண்டையிட்டுக் கொண்டனர். இப்போது செரில் ஒரு மந்திரவாதியாக மாறிவிட்டதால் அவர் இறக்காதவர்களை வரவழைக்கும் திறன்களை பெற்றிருந்தார். மேலும் அவரது சாதாரண மந்திரங்களையும் செய்தார். இதனால் அவர் இரண்டையும் செய்யக்கூடிய ஒரு மாறுபாடாக மாறினார். ஏனெனில் பொதுவாக எந்த லிச் அல்லது ஒரு மந்திரவாதியும் ஒரே நேரத்தில் மற்ற மந்திர உறுப்பு மந்திரங்களுடன் சேர்ந்து இருண்ட மந்திரங்களைச் செய்ய முடியாது. அவர்கள் ஒருபுறம் தியாகங்களைச் செய்து விட்டுக் கொடுக்க வேண்டியிருந்தது. செரில் மேலும் பரிணமித்தால் தெய்வீகத் திறன் கொண்டவருக்கு அடுத்தபடியாக வலிமையான நெக்ரோமேஞ்சர்களில் ஒருவராக அவர் இருக்க முடியும். அத்தகைய எதிரியை எப்போதாவது சந்தித்தால் செரிலை மேம்படுத்துவதில் முன்னுரிமை அளிப்பதாக நிலவன் ஏற்கனவே முடிவு செய்திருந்தான். அவர்களை அழைத்து உங்கள் படையில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று நிலவன் கட்டளையிட்டார். ஆமாம் என் ஆண்டவரே, செரில் தனது வெற்று மற்றும் கடுமையான தொனியில் பேசினார். அவர் பல்வேறு மந்திரங்களைச் செய்யத் தொடங்கினார். அவரைச் சுற்றி 5 கிரிமோயர்களும் மிதந்தனர். அவரது உடலிலிருந்தும் இந்த புத்தகங்களிலிருந்தும் வெளிப்பட்ட ஒரு இருண்ட மூடுபனி ஆயிரக்கணக்கான எலும்புகளைச் சுற்றி பரவி அவற்றை ஒவ்வொன்றாகச் சூழ்ந்தது. அவர்களின் உடைந்த எலும்புகள் மீண்டும் ஒட்டத் தொடங்கின. எலும்புக்கூடு வீரர்களின் உடல்கள் ஒவ்வொன்றாக எழுந்து நிற்கத் தொடங்கின. அதில் அவர்கள் முன்பு கொண்ட மிகப்பெரிய எலும்புக்கூடு போர்வீரனும் அடங்குவர். வெறும் 10 நிமிடங்களில் சுமார் 500 எலும்புக்கூடு வீரர்கள் இந்த குகை போன்ற இடத்திற்குள் நின்று கிட்டத்தட்ட அதை முழுவதுமாக நிரப்பினர். அமைப்பு. அவர்களை என் கீழ் பணிபுரிபவர்களாக கருத முடியுமா என்று நிலவன் கேட்டான். ஆம். இருப்பினும் அவை நேரடியாக ஹோஸ்டின் கட்டுப்பாட்டில் இல்லை. ஆனால் செரில் நெக்ரோமேஞ்சர் என்ற துணை பேரின் கீழ் உள்ளன. செரிலை ஒரு ஊடகமாக பயன்படுத்தி பகிரக்கூடிய நிழல் ஒன்றிணைப்பு திறனை அவர்களுக்கு வழங்குவதன் மூலம் ஹோஸ்ட் அவற்றைச் சேமிக்க அனுமதிக்கப்படுகிறது. அமைப்பு பதிலளித்தது. நிலவன் அதை நியாயமாகக் கண்டார். ஏனென்றால் அவற்றை நேரடியாக உருவாக்கியவர் அவன் அல்ல. அவனுக்குள் ஏதேனும் இருண்ட மந்திர இருப்புக்கள் இருந்தால் அவன் அதைச் செய்வார். ஆனால் அவன் அதையெல்லாம் பயன்படுத்தி செரிலை உருவாக்கினான் என்பதால் அவன் அவ்வாறு செய்யவில்லை. மேலும் அவர்கள் இன்னும் அவனது கூட்டாளிகளாகவே இருந்தனர். ஏனெனில் நாளின் இறுதியில் அவன் அவர்களின் முதலாளியாக இருந்தார். பின்னர் நிலவன் தனது விண்வெளி வளையத்தை இந்த இராணுவத்தை நோக்கி சுட்டிக்காட்டினார். சில நொடிகளில் பொதுவான தரவரிசை முதல் அரிய தரவரிசை வரையிலான ஆயுதங்கள், கவசங்கள் மற்றும் மந்திர கலைப்பொருட்களின் ஒரு பெரிய குவியல் அவனுக்கு முன்னால் வைக்கப்பட்டது. 300க்கும் மேற்பட்ட ஆயுதங்கள், 200 கவசங்கள் மற்றும் 50 மந்திர கலைப்பொருட்கள் இருந்தன. இவை சிகிர்குலத்தின் கருவூலத்தை கொள்ளையடித்து அவர் சம்பாதித்த பங்குகளிலிருந்தும் அவனது இராணுவம் ஸ்கார்லெட் லயன்கில்ட் உறுப்பினர்களைக் கொன்று அவர்களின் உடைமைகளை கொள்ளையடித்தபோது எஞ்சியிருந்த பொருட்களிலிருந்தும் கிடைத்தவை. எனவே அவற்றை பயன்படுத்த இதுவே சிறந்த நேரம். ஏனென்றால் இந்த இறக்காத படை நிச்சயமாக மிகவும் பயனுள்ளதாக நிரூபிக்கப்பட்டு அவரது பக்கத்தின் தாக்குதல் வலிமையை அதிகரிக்கும். அவர்களில் பெரும்பாலோர் ஆயுதம் ஏந்திய பிறகும் 15,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. அவர்களுக்கு கிர்களை பின்னர் வழங்குவதாக நிலவன் முடிவு செய்தான். போகலாம், கிளம்ப வேண்டிய நேரமாகிவிட்டது என்று நிலவன் கூறிவிட்டு நிலவரையை விட்டு வெளியேறினார். ஏற்கனவே மாலையாகிவிட்டது. அவன் தனது வீட்டிற்கு திரும்புவதற்கான வழக்கமான நேரம் இது. தற்போதைய செல்வத்தைக் கொண்டு வாழ்வதற்கு ஒரு சிறிய மாளிகையை எளிதாக வாங்க முடியும். ஆனால் பொருள் சார்ந்த விஷயங்களில் பற்றுக்கொள்ளும் பழக்கம் அவனுக்கு இல்லாததால் அது பணத்தை வீணடிப்பதாக அவன் நினைத்தான். இந்த நகரத்தில் எவ்வளவு காலம் தங்குவார் என்பது கூட அவனுக்கு தெரியாது. நேரடியாக வீட்டிற்குச் செல்வதற்கு பதிலாக அவன் ஒரு உயர்தர உணவகத்திற்குச் சென்று ஒரு மனநிறைவான உணவை ஆர்டர் செய்தார். ஏனென்றால் இந்த முறை அவன்
இறந்ததாக கூறப்படும் போத்து. அவனது மிகப்பெரிய வருத்தம், அவன் மகிழ்ச்சியாக நேசிக்கப்பட்ட அல்லது மதிக்கப்பட்ட இடத்தில் தனது வாழ்க்கையை வாழ முடியாமல் போனதல்ல, மாறாக இந்த புதிய உலகம் வழங்கும் அனைத்து சுவையான உணவையும் சாப்பிட முடியாமல் போனதுதான். ஏனென்றால் அவன் தனது முந்தைய ஜென்மத்தில் சர்க்கரை, வெண்ணெய், சீஸ் மற்றும் எண்ணெய் மட்டுமே நிறைந்த உணவை விட ஏராளமான அற்புதமான உணவுகள் மற்றும் மசாலா பொருட்களை ருசித்து சாப்பிட்டிருந்தார். மீண்டும் இறக்கும் முன் ஆயிரக்கணக்கான சுவையான உணவுகளை அனுபவிக்கத் தவறினால் பின்னர் அவன் தன்னை பற்றி வெறுப்படைவான், ஏமாற்றமடைவான். இந்த உணவகத்தின் பணியாளர்களும் சமையல்காரர்களும் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடினர். ஏனென்றால் நிலவன் மட்டும் 5 பேருக்கு போதுமான உணவை ஆர்டர் செய்து இந்த சுவையான நறுமணமிக்க உணவுகள் மற்றும் பானங்களை நாளை இல்லாதது போல் சாப்பிட்டார். 1 மணி நேரத்திற்கு பிறகு அவன் இறுதியாக முடித்துவிட்டான். திருப்தி அடைந்த அவன் 600 தங்க நாணயங்களை செலுத்தி வெளியேறினான். அவற்றில் 100 நாணயங்கள் அவன் சாப்பிடும் வேகத்தை பூர்த்தி செய்ததற்காக பணியாளர்கள் மற்றும் சமையல்காரர்களுக்கு வெறும் டிப்ஸ் மட்டுமே. நள்ளிரவு வந்தபோது அவன் தனது வசதியான கிங் சைஸ் படுக்கையில் தூங்கிவிட்டான். எப்போதும் எச்சரிக்கையாக இருந்தாலும் எதிரியை எப்படி குறைத்து மதிப்பிடக்கூடாது, உங்களுக்கு வசதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் விஷயங்களை எப்படி பாராட்டுவது என்பது குறித்து இன்று அவனுக்கு நிறைய வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுத்திருந்தது. இந்த உலகத்திற்கு வந்ததிலிருந்து ஒரு நாள் கூட சரியான ஓய்வு எடுக்கவில்லை. அதனால் வழக்கமான வேட்டையாடுதல் மற்றும் எதிரிகளைக் கொல்வதிலிருந்து சில நாட்கள் ஓய்வு எடுப்பது நல்லது என்று நினைத்தான். ஆனால் அவன் மகிழ்ச்சியான தூக்கத்திற்குள் நுழைந்து இறுதியாக கண்களை மூடும்போது அவனது காதுகளும் சர்வைவல் இன்ஸ்டிங்க்டும் 1 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு இருப்பை உணர்ந்து மிகவும் அமைதியாக அவனை நோக்கிச் சென்றன. நிலவன் படுக்கையில் இருந்து எழுந்தான். அந்த உருவம் அவனது பெரிய ஜன்னலுக்கு வெளியே நின்றது. உள்ளே வா என்று கூறிவிட்டு அந்த நேரத்தில் ஸ்டீல்த்தை பயன்படுத்தும் உருவத்தை ஆர்டர் செய்தார். ஒரு கண்ணுக்கு தெரியாத நபர் உள்ளே நுழைந்தார். அவருக்கு முன்னால் ஒரு கொலையாளியின் உருவம் தோன்றியது. மிஸ்டர் நிலவன், நீங்கள் உங்கள் வாக்குறுதியை காப்பாற்றுவீர்கள் என்றும் அதை நிறைவேற்றுவீர்கள் என்றும் நீதிபதி நம்புகிறார். எல்வன் கொலையாளி கூறினார். அதே எல்வன் அசாச்சின்தான் ஒரு காலத்தில் நிலவனை பற்றி ஆராய்ச்சி செய்து பழைய லைன்கின் மாஜிஸ்திரேட்டிடம் புகார் அளித்தார். நாய்கள் இன்று காலைதான் பேசினோம். அவர் உண்மையில் அவ்வளவு அவசரமா என்று நிலவன் கேட்டான். மிஸ்டர், நேரம் மிக முக்கியம். நீதிபதி உங்களை விடுவிக்க விரும்பும் 3 பேரின் பட்டியல் இங்கே. மேலும் கால அவகாசம் 3 நாட்கள் மட்டுமே. நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் உதவியை திருப்பிச் செலுத்துகிறீர்களோ அவ்வளவுக்கு இரு தரப்பினருக்கும் விஷயங்கள் வசதியாக இருக்கும் என்று உங்களிடம் சொல்லவும் அவர் என்னிடம் கூறினார் என்று எல்வன் கொலையாளி கூறிவிட்டு நிலவனிடம் ஒரு உரையை கொடுத்தார். நிலவன் அந்த உரையை திறந்தான். அதில் பேர்களின் பட்டியலும் அவற்றின் விவரங்களும் எழுதப்பட்டிருந்தன. ஆனால் அந்த பட்டியலை படித்த பிறகு நிலவன் திகைத்துப் போய் கூச்சலிட்டான். அவர் பைத்தியமா? அவர் முழு நகரத்தையும் போரில் ஆழ்த்த விரும்புகிறானா? அத்தியாயம் 87. பெரிய 3. பட்டியலில் இருந்த பெயர்களைப் படித்து நிலவன் ஆச்சரியப்பட்டார். இந்த நபர்களின் விவரங்கள்தான் அவனை ஆச்சரியத்துடன் அந்த கேள்வியை கேட்க வைத்தது. நீ இவ்வளவு சின்ன வயசுல கிராண்ட் மாஸ்டர் பதவியை அடைந்ததால நீ திறமையான ஒருத்தன்னு நினைச்சேன். உன்னதமான பிரிவுகளையும் இராணுவ அதிகாரிகளாலையும் மேதைகள்னு சொல்லப்படுறவங்கள கூட உன் முன்னாடி ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இந்த வேலை உனக்கு கஷ்டமா இருக்கிறது எனக்கு ஏமாற்றமாயிருக்கு என்றான் எல்வன் கொலையாளி. உங்களிடமிருந்து எனக்கு ஏதேனும் ஒப்புதல் அல்லது அங்கீகாரம் தேவை என்று நீங்கள் ஏன் நினைக்கிறீர்கள்? நீங்கள் அவ்வளவு திறமையானவராக இருந்தால் மாஜிஸ்திரேட் ஏன் முதலில் என்னை தொடர்பு கொண்டார் என்று நிலவனை கேலி செய்து கொலையாளியை நோக்கி ஒரு மரணப் பார்வையை செலுத்தினான். உடனடியாக அவரை அந்த இடத்திலேயே முடக்கிவிட்டார். கொலையாளியை தனது இடத்தில் நிறுத்துவதற்காக மரணதண்டனை செய்பவரின் பார்வையை பயன்படுத்தினான். ஏனென்றால் நிலவன் எப்படி ஒருவரின் கூட்டாளியையோ அல்லது ஒரு உதவியாளரையோ குறைத்து பேசவும் அவனது பலத்தை கேள்விக்குள்ளாக்கவும் அனுமதிக்க முடியும்? இந்த மக்களைக் கொல்வதால் ஏற்படும் விளைவுகளைப் பற்றி மட்டுமே நான் கவலைப்படுகிறேன். என்னை திருப்பிக் கடிக்க எதுவும் வராமல் பார்த்துக் கொள்ளுமாறு நீதிபதியிடம் சொல்லுங்கள். இந்த ஒப்பந்தம் முடிந்த பிறகு நமது கடன் அடைக்கப்பட்டது. இதில் இனிமேல் நான் ஈடுபட விரும்பவில்லை. புரிகிறதா என்று நிலவன் தனது கொடுங்கோல் குரலில் கூறினான்.
ஏற்கனவே செயலிழந்து பயந்து போன கொலையாளிக்கு உடனடியாக நடுக்கத்தை அனுப்பினார். கொலையாளி விரைவில் வெளியேறினான். அவன் குணமடைந்தவுடன் தன் உயிருக்காக ஓடினான் போலும். நிலவன் அந்த உரையை தனது டிராயரில் வைத்துவிட்டு மீண்டும் தூங்கச் சென்றார். இன்று அவன் மிகவும் சோர்வாக இருந்ததால் அவனது தூக்கத்தில் கனவுகள் வரவில்லை. மறுநாள் காலையில் அவன் எழுந்ததும் அவசரமாகச் சென்று தானே சில தகவல்களைச் சேகரிக்கச் சென்றான். அந்த விஷயம் மிகவும் உணர்திறன் வாய்ந்தது. அதை வேறு யாரிடமும் விட்டுவிட முடியாது. ஏனென்றால் அந்த பட்டியலில் இருந்த 3 பேர்களும் முழு நகரத்தின் மிக முக்கியமான நபர்களில் ஒருவரைக் கொண்டிருந்தன. அவர்களில் ஒருவர் இந்த நகரத்தின் பாதாள உலகத்தின் தற்போதைய ஆட்சியாளராக இருந்தார், மற்றவர் வணிக கூட்டமைப்பின் தலைவராக இருந்தார். கடைசியாக ஆனால் முக்கியமாக இல்லாதவர் தற்போதைய நோபல் பிரிவுகளின் தலைவராக இருந்தார். மேலும் அவரை கொல்வது மிகவும் கடினமான ஒன்றாக இருக்கலாம். நிலவன் திகைத்துப் போய் குழம்பிப் போனதற்கு காரணம் இவர்களில் யாரையாவது கொன்றால் இவர்களின் நிலையில் அமரவே போர் நடக்கும் என்பதே. பாதாள உலகத்தின் ஆட்சியாளரின் பதவிக்காக கும்பல்களும் குற்றவியல் குழுக்களும் போராடும். எளிமையானவர்களாக தோன்றிய அனைத்து தொழிலதிபர்களும் புதிய ஜனாதிபதியின் அதிகாரத்திற்காக போராடுவார்கள். அதே நேரத்தில் உயர்வர்க்க பிரபுக்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் தலைவரின் தலைமை பதவியை பெறுவதற்காக ஒருவரையொருவர் கொன்று குவிப்பார்கள். இந்த மக்கள் வீழ்வதால் ஏற்படும் விளைவுகள் நகரத்தின் முழு மக்களையும் பல வழிகளில் பாதிக்கும் என்பதால் மாஜிஸ்திரேட் முழு நகரத்தையும் போரில் ஈடுபடுத்த விரும்புகிறாரா என்று நிலவன் கேட்டான். ஏனென்றால் அது எந்த உலகமாக இருந்தாலும் சரி, வலிமையானவர்களின் அதிகார போராட்டத்தில் எப்போதும் ஏழைகளும் அப்பாவிகளும்தான் அதிகம் பாதிக்கப்பட்டனர். வன்முறை கும்பல் சண்டைகள் அப்பாவி வழிப்போக்கர்களையும் குடிமக்களையும் சிக்க வைக்கும். அதே நேரத்தில் வணிக அதிகாரிகளுக்கு இடையிலான அமைதியான போர் சாதாரண மக்களின் பொருட்கள் மற்றும் அன்றாட தேவைகளின் விலைகளை பாதிக்கும். சாதாரண மக்கள் தொடர்ந்து வாழ்வதற்கு போதுமான அளவு சம்பாதிக்காத நகரத்தின் பொருளாதாரத்தை பாதிக்கும். மேலும் பிரபுக்களின் பிரிவை பற்றி குறிப்பிடவே வேண்டாம். அந்த மக்களிடம் ஆயிரக்கணக்கான அளவில் தங்கள் போர்களை நடத்த பணம், வளங்கள் மற்றும் மக்கள் இருந்தனர். அது எந்த பகுதியாக இருந்தாலும் சரி. இப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் இரத்தக்களறி ஓடப் போகிறது. தவிர அது நகரத்தின் அதிகார சமநிலையையும் சீர்குலைத்து நகரத்தின் பாதுகாப்பிலேயே ஸ்திரமின்மையை ஏற்படுத்தக்கூடும். இது அவனது பெயர் சிக்காமல் இருக்க மிகப்பெரிய விலையை கொடுத்தது. 2 பேரை கொன்ற விஷயத்தை புதைத்தது. இல்லை, முழு ஸ்கார்லெட் லயன் கில்ட்டும். ஏனென்றால் அன்று 100க்கும் மேற்பட்டவர்களைக் கொன்றது தான்தான் என்பது நீதிபதிக்கு தெரியாது என்று நினைக்கும் அளவுக்கு அவன் முட்டாளல்ல. இல்லை என்றால் அவர் இவ்வளவு தூரம் சென்று நகரத்தின் உயர் சக்திகளின் பட்டியலை நிலவனுக்கு கொடுத்திருக்க மாட்டார். அதனால்தான் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதைத் தவிர அவனுக்கு வேறு வழியில்லை. இலக்குகள் வசிப்பதாகவும் அடிக்கடி வந்து செல்வதாகவும் அறியப்பட்ட இந்த இடங்களுக்கு கான் நாள் முழுவதும் பயணம் செய்தார். மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த இடங்களில் சிலவற்றில் அவர்கள் தனியாக இருப்பார்கள். எனவே அவன் சிலருக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டியிருந்தது. இடங்களில் ஊடுருவி அவர்களை வெளியேற்றுவதற்கான சிறந்த இடத்தையும் நேரத்தையும் தீர்மானிக்க வேண்டியிருந்தது. கொலைகள் முடிந்த பிறகு இதில் தலையிட அவனுக்கு எந்த நோக்கமும் இல்லை. ஆனால் இதில் தனக்கு தொடர்பு இருக்க வாய்ப்பில்லை என்பதில் நிலவன் கவனமாக இருக்க வேண்டியிருந்தது. எனவே அவன் தனது உடையை ஒரு மந்திரவாதியின் உடையாக மாற்றி முகத்தை முகமூடியின் பின்னால் மறைத்து தகவல்களைச் சேகரித்தார். ஷேடோ வீரன் செய்ததைப் போல அவனால் கொலைகளை எப்படிச் செய்வது என்றும் அவன் முடிவு செய்ய வேண்டியிருந்தது. ஏனெனில் அது மாஜிஸ்திரேட்டின் தரப்பிலிருந்து தேவையற்ற சந்தேகத்திற்கு வழிவகுக்கும். மேலும் அவர்களின் தலைகளை வாளால் வெட்டுவது மற்றொரு தடயமாக இருக்கும். புதிய இருண்ட மந்திரத்திறன்கள் சமன்பாட்டிற்கு வெளியே இருந்தன. இதற்கு ஒரே ஒரு வழி மட்டுமே உள்ளது என்று நினைக்கிறேன் என்று நிலவன் பேசினான். மேலும் படுகொலைகளைச் செய்ய தனக்கு போதுமான அறிவு இருப்பதாக முடிவு செய்தார். மேலும் அவன் தேர்ந்தெடுத்த முறை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நிலவனை எந்த வகையிலும் சிக்க வைக்காது. மேலும் அவன் சமீபத்தில் பெற்ற துருப்புச் சீட்டு திறன்களில் ஒன்றை பயன்படுத்த வேண்டிய நேரம் இது. இரவு சூழ்ந்து நகரத்தின் பரபரப்பான இரவு வாழ்க்கை இருண்ட மூலைகளிலும் பிரபலமற்ற தெருக்களிலும் வெளிச்சத்தை ஏற்படுத்தியதும் மனித, பேய் மற்றும் பெண்கள் உட்பட அரை நிர்வாண பெண்களால் நிரம்பிய ஒரு விபச்சார விடுதி, அவர்களின் பருமனான மற்றும் கவர்ச்சியான உடல்களுடன், அவர்களின் கவர்ச்சியான சொத்துக்களுடன், மேல் பாதி உடலின் மேல் பகுதியை வெளிப்படுத்தியபடி குடிபோதையில் மற்றும் காமவெறி கொண்ட வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்து கொண்டிருந்தது. துணிச்சலான சில வாடிக்கையாளர்கள்
இந்த பெண்களின் பின்புறங்களை பிடித்து பலரின் முன்னிலையில் அவர்களை கேலி செய்து அவர்களின் மார்பகங்களை தடவினார்கள். சிலர் பெண்களின் மார்பகங்களை கடித்துக் கொண்டனர். இந்த இடத்தில் இது விசித்திரமாக கருதப்படவில்லை. ஏனென்றால் ஒரு மூலையில் ஒரு டஜன் ஆண்களும் பெண்களும் முழு நிர்வாணமாக இந்தச் செயலை செய்து கொண்டிருந்தனர். மிருகங்கள் மனித மற்றும் எல்வன் பெண்களை தாக்கிக் கொண்டிருந்தன. அதே நேரத்தில் மனித ஆண்கள் தங்கள் உடல்களை பேய் மற்றும் லாமியாக்களில் பாம்பு பெண்கள் மோதிக்கொண்டனர். இந்த மக்களின் முனகல்களும் முணுமுணுப்புகளும் முழு மண்டபத்தையும் நிரப்பின. இந்த 5 மாடி கட்டிடத்தின் மேல் தளத்தில் உயரமான மற்றும் தசைநார் கொண்ட ஒரு டெமான்கின் உடல் ரீதியான உடல்களைக் கொண்ட பல பெண்களால் சூழப்பட்டு அவருக்கு சேவை செய்து கொண்டிருந்தார். அவர் ஒரு படுக்கையில் படுத்துக்கொண்டு உடல் இன்பத்தின் பேரின்ப அனுபவத்தை அனுபவித்தார். சில காலடிச் சத்தங்கள் கேட்டன. அவருக்கு முன்னால் 2 ஆண்கள், ஒரு டேகர்கின் மற்றும் ஒரு வில்கின் நின்றனர். பாஸ், அவர் இங்கே இருக்கிறார். அவர் ஒரு தனிப்பட்ட சந்திப்பை கேட்கிறார் என்று டேகர்கின் கூறினார். அவரை காத்திருக்கச் சொல்லுங்கள். நான் விரைவில் அங்கு வருவேன் என்றார் டெமான்கின். சரி, நாம் இங்கே இருக்கும் நேரத்தை குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இதை சீக்கிரம் முடித்து விடுவோம் என்று டெமான்கின் சொன்னான். மகிழ்ச்சியில் சினுங்கும் பெண்களின் பல முனகல்கள் அறையிலிருந்து வெளியே வந்தன. சிறிது நேரத்திற்குப் பிறகு இப்போது மிகவும் வணிகர் வகை ஆடைகளை நன்றாக உடுத்தியிருந்த டெமான்கின் மிகவும் அலங்கரிக்கப்பட்ட அலங்காரங்கள் மற்றும் நம்ப முடியாத அளவிற்கு நன்கு வடிவமைக்கப்பட்ட தளபாடங்கள் நிறைந்த ஒரு அறைக்குள் நுழைந்தார். அவன் அறைக்குள் நுழைந்ததும் அவன் கண்கள் ஒரு ஒல்லியான வயதான மனிதரை பார்த்தன. பிரபுத்துவ உடைகளை அணிந்திருந்த முதியவர் டெமான்கின் முன் மரியாதையுடன் வணங்கினார். என் பெயர் சான் ஜோர்மெயின். பாதாள உலகத்தின் மன்னர் சர் வெட்ரோலியக்ஸ் அர்விட்சனை உங்களுக்கு அறிமுகப்படுத்தியதில் மகிழ்ச்சி.